ரைட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருப்போம். ஒன்லி டு த கோல். வேற வழியே இல்லை மக்கள், நமக்கு முன்னேறி போறதை தவிர வேற வழி ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி ஒரு வழி பாதை போனா திருப்பத்துக்கு முடியாது. Let's go. நம்ம பேக் வேற உட்காந்துருக்கோம். அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. பேக் உட்காந்துருச்சு, அதை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி அந்த கிளச் சீக்கிரம் போயிடும். அதனால இந்த ஒரு டைம் வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு டைம் தள்ளி 3ஆவது தடவை நான் வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா பேட்டரியை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பேட்டரியை சேஞ்ச் பண்ணாலும் வேற வழியே இல்லை. நான் பார்க்குறவங்களே ஒரு மாதிரி ஹீரோலாம் பார்ப்பாங்க. பட் அதுக்கு நான் ஒர்க் பண்ண போகிறதே இல்லை. ஒரு வாழ்க்கடா ஏமா என்ன சொன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மொபைல் வந்து ஆக்சுவலாக ரிப்பேர் ஆகல, தள்ளியாக போயிடுச்சு. அதை ரெடி பண்ணால் நம்ம திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம். நான் திருவண்ணாமலை போய் அவங்க வேறு வழி இல்லை. நான் இருக்கிற ஊரில் கிடைக்கும், பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். டைம் லேட் ஆகும், லேட் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்ணை மூடிக்கிட்டு ஆப்ஷனே வைக்காம ஸ்ட்ரெயிட்டாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு நம்மளோட இது பண்ணிக்கிட்டா அப்பப்போ கொஞ்சம் அப்படிதான் ரூம் தரமாக பேசிட்டு இருந்தா அதாவது கண்டுக்காதீங்க. ஸோ யா தென் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு காமிச்சிருக்கேன். இந்த ஊரை மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இப்போ தான் ஓட்டணும், வேறு வழி இல்லை. ஓட்டுலாம் நார்மலாக ஓட்டினா வேலையே ஆகாது. நம்மளே தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்போங்க. அதனால் கொஞ்சம் நம்மளும் கோளாறு மாதிரி ஓட்டினானா நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாவடிதான் நமக்கும். பார்த்தீங்களா, ரோடே ஒரே ரோடு தான், என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம இங்கே தான் ஓட்டி ஆகணும். ஏறி போகணும்னு நினச்சாவே பக்கத்து ரோடுக்கு போயிடுவீங்க. பார்த்தீங்களா, அதுதான் கண்டுபிடி.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ரீச் வந்துட்டோ. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷோரூம் தான் ஷோரூம்ல மூர்த்தி காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ மேபி நம்ம அங்கே போய் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஷோரூம். ஸோ போத் டைம் டு லாக் ஆக்ஷன் கேமரா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேற ஃப்ரெண்டு பேக் இல்லை மக்களே. நானே பேக் புடிச்சு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? டக்குன்னு டென்ஷன் ஆச்சு. டக்குன்னு சரி அவர் மனுஷன் போ போ அப்படின்னு பார்த்துட்டாரு. அதனால விட்டேன். இல்லைன்னா ஒரு ஏறிட்டு இருப்பேன். ஆக்சுவலா நம்ம யாருமே கண்டுக்கல. நம்ம தான் வந்து பெருசா நம்ம அப்படி இப்படி அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அவங்க அவனே எதையும் கண்டுக்கல. நம்ம மாட்டு நம்ம லாக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். அவங்க மாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பேசிக்கலி ஒரு இன்ட்ரோவர்ட். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இன்ட்ரோவர்ட்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா பேசுனேன். ஆனா ஒரு 4 பேர் முன்னாடி பேசணும்னா வராது. அதுதான் உண்மை. ஆனா என்ன அசிங்கப்படுத்திட்டா கார் பண்ண முடியும். அதுக்குன்னு அசிங்கப்பட்டா பேச முடியும். ஓகே ஃபைன் கிட்ட போயிட்டு பண்ணேன். மக்களே ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு மக்களே. வீடியோவே ரெக்கார்ட் ஆகல. வீடியோவே ரெக்கார்ட் ஆகலை. இந்த பக்கம் ஒரு சர்வீஸ் சென்டர் காட்டுது. ஆக்சுவலாக இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் இந்த பக்கம் தான் ஒரு சர்வீஸ் சென்டர் காட்டுது. ஒரு 6 மினிட்ஸ்னு இந்த பக்கம் போயிட்டு ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ண மக்களே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ ரெக்கார்டே ஆகல. ஆன் பண்ணுற பட்டன் தான் ஆன் பண்ணேன். பட் ஆனால் ஆன் ஆகுது. வாட்ச் நடு பண்ண முடியாது. திருவண்ணாமலை ஆட்டோ தான் ஃபேமஸ். ஆட்டோ தான் ஃபேமஸ். எங்கே எது வேணால் ஃபேமஸாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஆட்டோ தான் ஃபேமஸ். எந்த தெருவில் பார்த்தாலும் ஒரு 10 ஆட்டோ சுற்றி வரும். எங்க இருக்குன்னு தெரியலையா? ஏண்டா ஊர்ல ஒன்று நல்லா நல்லாதான் ஆகுது. நாட்டை பிடிக்கிறதே தான். நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று சொல்லும். இந்த டேர்ன் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லாஸ்ட்ல முக்கில் கனெக்ட் ஆக சொல்லுது. அந்த ஒரு லொக்கேஷன் இருக்கானே எனக்கு தெரியல. இந்த பக்கம் அப்படி ஒரு ஷோரூம் இருக்கானே எனக்கு தெரியல கைஸ். நான் பார்த்தாரு அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ ஷோரூம் இது வரைக்கும் நான் விசிட் பண்ணி பார்க்கல. இந்த தான் காட்டுது. லெட்ஸ் see பார்ப்போம். போயிட்டு லாஸ்ட்ல வந்து இது பண்ணி ரைட்ல கட் ஆகணும். ஆனால் இந்த ஜிபிஎஸ்லாம் இருக்குல்ல, எனக்கு மட்டும் தான் இப்படி காட்டுதா இல்லை உங்களுக்குமே இப்படி தான் வருதான்றது எனக்கு தெரியல. ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னதான்டா வரீங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் போட முடியாது. அதுதான் பிரச்சனை. கைஸ் ஐ காட் இட். அது வரைக்கும் வருங்க. அதுதான். ஸோ யா we came but we are not parking. parking இல்லையாடே சிக்னஸ். ஓகே கைஸ் பிரச்சனை என்னன்னா இங்கே ஸ்டாக் இல்லை கைஸ். ஆக்சுவலாக ரெடி பண்ணோம்னா நம்ம வெளியே தான் எடுத்து போகணும் போல். ஷோரூம்லேயே ஸ்டாக் இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது. சர்வீஸ் சென்டர் இதுதான் போட்டிருக்கான்.
ஒரு ட்ரெண்டிங்கான மாடலில் அட்லீஸ்ட் ஒரு 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 ஸ்பேராச்சும் வச்சுருக்கலாம்ல. வர வச்சு 3 நாள் 4 நாள் ஆகுமா? 3 நாள் 4 நாளுக்கு நான் சென்னையே போயிடுவேன். சென்னையிலே வந்து ஆக்சுவலாக அங்கேயே போய் மாற்றிடுவேன். சென்னையில் என்ன பிரச்சனைனா அங்கே அதிக ரேட் சொல்கிறாங்க மக்களே. இங்கே சர்வீஸ் சென்டரில் வந்து கம்மியாக தான் சொல்கிறாங்க. 5,900 ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 6,000 கிட்ட வந்துட்டு வச்சிங்களேன். ஆனால் அங்கே வந்து எனக்கு எவ்வளோ சொன்னாங்கன்னா 7,900 கிட்ட சொன்னாங்க. வெளியே கடையிலேயே 3 months அதே வாரண்டி. பட் ஷோரூமில் கேட்டதுக்கு ஒரு ஷோரூமில் அரௌண்ட் 11,000 கிட்ட சொன்னாங்க மக்களே. 11,000 ரூபாடா, நான் எங்கடா போவேன்ற மாதிரி தான். ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். நம்ம இப்போ மறுபடியும் வந்து மூர்த்தி காம்ப்ளெக்ஸ் போயிட்டு செக் அவுட் என்னடா பண்ண முடியும்னு பார்ப்போம். ஏதாவது பண்ண முடியும்னு பண்ண முடியும். அங்கே இருக்க ஏதாவது யாருக்காவது சர்வீஸ் பண்ணுறவங்கிட்ட போயிட்டு இது எவ்வளோ ஆகும், ஒரிஜினல் தான் இது பண்ணும். அதுதான் இப்போ பிரச்சனை கைஸ். இதான் ஏசம் ப்ரீம் ரீஸ்டைலர் ஸ்டாப். கடை ஓப்பனில் தான் இருக்குது. போய் ஒரு ஆக்சஸில் ஏதாவது ஒரு லேப்டாப் பார்த்து வாங்கி போயிட்டு வருவோமா? லேப்டாப் பண்ணால் சூன் வாங்கணும். எப்போன்னு தெரியல. பட்ஜெட் இல்லை மக்கள். செலவு மேலே செலவு இருக்குது. இப்போ இதுவே 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு. நான் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து ரெடி பண்ணலாம் அந்த கான்செப்டில் இருந்தேன். பட் நீ என்னடா பண்ணுறது, நான் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டான். பெருசாக பண்ணிட்டான் கைஸ். சுமாட்டோ ஸ்விக்கிலாம் இங்கே ஓடுது கைஸ், பார்த்தீங்களா மக்களே? ஓகே, நான் போய் கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறேன் மக்களே, உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, ஆக்சுவலாக கேமரா ரெடி பண்ணி வச்சு 2 ஃபோனு, பவுச் 2, ஃபோனு 3, இது ஏர்பாட்ஸ் 1. என்ன ஒரு சம்பவம்னா ஆக்சுவலாக என்ன ஒரு சம்பவம் ஆகி போச்சுன்னா, கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணேன். 3 மணி நேரம் என்ன ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஆக்சுவலாக இது 1/2 hourக்குள்ளே முடிய வேண்டிய வேலையை தான். ஒரு 10 நிமிஷம் வேலையை பிரித்தமா டிஸ்பிளே ஓட்டணுமான்ற. அது நம்ம போன டைம் டூப்ளிகேட் டிஸ்பிளே போடுறதுனால என்ன ஆச்சு, அந்த சைடில் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லப்பர் போட்டிருப்பாங்க. அந்த லப்பரை எடுக்கலை கைஸ். அது ஒன்றும் டிஸ்பிளே ஓட்டல, பாதி பத்தலை, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரத்தை ஓட்டா மக்களே. கடைசியில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அந்த டூப்ளிகேட் டிஸ்பிளே போடுறது அந்த சைடில் ஒரு லப்பர் மாதிரி வச்சாங்க. அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஒட்டி கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மன வருத்தம் தான். இன்னொரு 1,500 ரூபாய் செலவு பண்ணியிருந்தா கம்பெனியில் வாரண்டியோட கிளைம் பண்ணியிருக்கலாம் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. பட் ஆனால் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 6 நாள் கிட்ட ஆகும்னாங்க. 6 நாள் வெயிட் பண்ணி டிஸ்பிளே மாற்றி என்ன நடக்குது ஒன்றும் சொல்றதுக்கு. கம்ப்ளைண்ட் வரலன்னு சொல்லியிருக்கான். தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. நாம போடாமல் இருந்தால் சரி தான். பட்ஜெட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ 4-5 ஆயிருக்கு டிஸ்பிளேக்கு மட்டும். தேவையில்லாத செலவு. பட்டு வேற என்ன பண்றது? ஆனால் டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. அது போக போக தான் தெரியும் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு. ஆக்சுவலாக ஒரிஜினல் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா நான் டூப்ளிகேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் டிஸ்பிளே யூஸ் பண்ண விட டூப்ளிகேட் டிஸ்பிளே தான் அதிக நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியலையா. ஏன்னா ஃபோன் புதுசில் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஏன்னா புது ஃபோனு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கப் இன்னொரு ஃபோன் இருந்ததுனால விட்டுட்டேன். அப்புறமேட்டுக்காக தான் பேக்கப் இருந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் புது ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் அடி நடிச்சாச்சு. அப்புறம் பொடி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பஜாஜ் ஷோரூம் போக போகிறோம். நம்ம அப்பாவோட பைக் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் கேலிபர் வந்து போயிடுச்சான். ஸோ அந்த கேலிபரை வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சாப்பாடு டைமுக்கு போய்கிட்டு இருக்கேன். சாப்பிட்றது போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் சர்வீஸ்
அந்த ஸ்பேர் இடத்துல யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க எப்பயுமே. ஆனால் இவங்களும் சாப்பிட போவாங்களான்னு எனக்கு தெரியல. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வண்டி ஓட்டுவாங்க, அதெல்லாம் மரணமாக ஓட்டுவாங்க. ஹெல்மெட்டே அவனை போட மாட்டாங்க, ஹெல்மெட்டே போடாமல் ஓட்டுவாங்க. அப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு திடீர்னு ஹெல்மெட் போட்டு போனால் என்ன எப்படி இருக்குன்னு. இந்த பிளாக் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கண்டென்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. செலவு பண்ணியிருக்கேன் மக்களே, செலவு பண்ணியிருக்கேன். 5000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. செலவு இந்த வீடியோவில் எங்கடா இங்கே தான் ஒரு ஷோரூம் இருக்குங்கடா. அதோ இருக்கு. ஓகே கைஸ், நான் வாங்கிட்டு கால் பண்ணுறோம். சாரி, கால் பண்ணுறேன், வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். So finally I done the job. எல்லா வேலையும் முடிஞ்சு மக்களே. ஒரே செகண்ட். ஆக்சுவலாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம ஷோரூம் போனோம். ஷோரூமில் வந்து 6 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் மூர்த்தி காம்ப்ளெக்ஸ் வந்தோம். ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்தேன், ஆனால் அங்கே நான் எதிர்பார்த்த கடை இல்லை, அதனால் ஷோரூம் கரெக்டாக பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மூர்த்தி காம்ப்ளெக்ஸில் வந்து அகைன் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கடையே பார்த்தேன், சரி ஓகே இங்கேயே கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours அங்கேயே போயிடுச்சு, 2 to 3 hours. போனை பத்திரமா பார்த்துக்கா தாய் வலி அப்படின்னு சொல்லாமல் சொன்னார். இல்லைனா போயிடுண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்ட போகிறேன். சரிங்க, பொறுமையாக தான் ஓட்டுவேன். பார்த்தீங்களா எப்படி வராம பாரு. இப்படி தான் கைஸ், இதான் கைஸ் நம்ம பிரச்சனையே. எங்கேயாவது போகணும்னு முடிவு பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் திரும்புங்கடா. திரும்பிட்டு முடிவு பண்ணுவானு போல. ஓகே இங்கிட்டு வேணாம் அங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, என்னால் அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ 7 நிமிஷம் தான் வந்து பேக்கப் இருக்கு. மெமரி கார்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மெமரி கார்டு. ஸோ அதனால அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஐ திங்க் ஒரு 20 minutes கிட்ட வீடியோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எடிட்டிங்கில் தான் தெரியும் எவ்வளோ வரப்போகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டே ஒரு 9 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு. அண்ட் தென் நம்ம பிரேக் கேலிப்பர் வாங்கிட்டோம். ஸோ அந்த கேலிப்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஆரம்ப வச்சிருந்தாவே தான் பிரச்சனை, எதுவுமே வைக்க முடியாது. ஒரு சின்ன பொருள் கூட வைக்க முடியாது. என் ஃபோனே வந்து பாக்கெட்டில் வைக்காதப்பா அப்படின்னாங்க. நல்ல வேலை எனக்கு மேல் பாக்கெட் இருக்க சட்டையாக போட்டு வந்தேன். டிஷர்ட் ஏதாவது போட்டு வந்தேன்னா நொட்டிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான். ஃபோனை எடுத்து டிக்கியில் தான் வச்சுட்டு போகணும் கைஸ். அந்த டிக்கியில் கைஸ் நான் சொல்கிறது எதுனா, பின்னாடி வந்து சீட் இருக்குல்ல, ஸோ அந்த சீட்டுக்கு உள்ளே வச்சுருந்தோம். அதுக்கு வச்சாலும் உடம்பு எடுத்து வீட்டுக்கு எடுத்து போயிடுவோம். ஆக்சுவலாக டெம்பரும் ஒட்டலை. டெம்பர் நம்ம ஆக்சுவலாக நான் வேற எங்கேயா போய் ஒட்டிக்கிறேன். ஆக்சுவலாக டெம்பரே ஒட்ட வேணாம். அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, டெம்பர் ஒட்டாதீங்க, நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேட் சம்திங் அது எதுனா ஒன்றா வரும், அது மாதிரி போட்டுக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. ஸோ இது எப்போ ஆஃப் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆஃப் ஆகும்போது ஆஃப் ஆகிடும். அதனால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வீடியோ நான் உங்கள் ஹரி. ஓகே, அதான் வேறு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதை முன்னாடி சொன்னான்னு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதோட வைப் பண்ணிக்கிறேன். பாய் பாய், ஜிஜி.